ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான டிஃபன் வெரைட்டி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி கருப்பு கவுனி அவல் தாங்க எடுத்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சிறுதானிய அவல் இப்போ நிறையா ஆர்கானிக் ஸ்டோர், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், நார்மல் மளிகை கடையிலேயே இப்போ கிடைக்குதுங்க. கருப்பு கவுனி, காட்டு யானம், கம்பு, சோளம், சிகப்பவுல்னு சொல்லிட்டு நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் அவல் கிடைக்குதுங்க. நம்ம நார்மல் அரிசி வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி அவல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், செய்யறதும் ஈஸி, ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே ரொம்ப ஜாஸ்திங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 சின்ன குழிக்கண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீ கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நார்மல் தாளித்தாங்க. கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா பொடிசா கட் பண்ணி இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. அவல் ரெசிபி எந்த அவல் செஞ்சினாலுமே இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொடிசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து திருவி போட்டு, அதாவது சீவி போட்டு இல்லைன்னா தட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த அவளுக்கு வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. அதுக்கப்புறமா 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. கருவேப்பிலை 2 கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அவல் எடுத்திங்கன்னா ஒரு 4 மிளகாய் கணக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 மிளகாய், நீங்கள் காஞ்ச மிளகாய், நான் பச்சை மிளகாய் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மிளகாய் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மல்லித்தலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவல் வந்து நம்ம லேஸ் அவலுங்காட்டி நீங்கள் ஊற வைக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி நார்மலாக தண்ணியில் அப்போவே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் போட்டு நல்லா பிழிஞ்சு அப்போவே எடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கூட நீங்கள் வந்து ஊற வைக்க தேவையில்லைங்க. அப்போவே தண்ணியில் போட்டுட்டு அப்போவே எடுத்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா அவளும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அவளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நம்ம தெளிச்சு தாங்க வந்து அவளுக்கு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் தண்ணி வந்து உப்புமா கலற மாதிரிக்கு நிறைய அப்படியே ஊற்றி மூடி வச்சிடாதீங்க, குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் தண்ணி எடுத்து இந்த மாதிரி கையில் அப்படியே தெளிச்சு விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அப்படியே தெளிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணி கொடுக்க பார்த்தீங்கன்னா அவள் வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். உங்களுக்கு சாஃப்டாக வரலைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக அவல் வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்ட் ஆயிருங்க. இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதை பாருங்கள். அவல் பார்த்தீங்கன்னா பார்க்குறப்ப நல்லா தெரியும், நல்லா வெந்து வந்தது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் இறக்கி வைக்கிறப்ப நீங்கள் வந்து தேங்காய் துருவல் வந்து ஒரு கைப்பிடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இறக்கி வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும். நார்மலாக இப்படி சாப்பிட்டீங்கனாலும் நல்லா தான் இருக்குங்க. எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் துருவல் கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அவல் ஒரு வயசு தண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. நம்ம செடிக்கெல்லாம் ஊற்றிக்கோங்க, நல்லா செடி வளர்ச்சியாக இருக்குங்க.